வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, திருநெல்வேலியிலேருந்து சந்தோஷ் அப்படிங்கிறவர் ஒரு டவுட் கேட்டிருக்காரு. நான் இப்போ ஸ்க்ரீனில் ஒரு வீடியோ ஷேர் பண்ணுற பாருங்க. இந்த வீடியோ வந்து அவர் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ இந்த வீடியோ ஸ்பெஷல் ஃபார் சந்தோஷ்காக வேண்டி. உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை வீடியோவோ இல்லை ஃபோட்டோவோ எடுத்து என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு நேரம் கிடைக்கும்போது நான் கட்டாயமாக வீடியோ போடுறேன். ஓகேவா? இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். எதுக்கு வந்து சந்தோஷ்க்கு இது டவுட் வந்திருக்கு அப்படின்னா, இந்த கியூப் பாருங்க, அழகா வந்து ஒரு எல்லோ லேயர் சால்வ் பண்ணியிருக்காரு, அடுத்து மிடில் லேயரும் சால்வ் பண்ணியிருக்காரு. இந்த கடைசி லேயர்ல பாருங்க, அழகா அந்த கார்னர் சேர்ந்துருச்சு, இங்கேயும் சேர்ந்துருச்சு, இங்கேயும் சேர்ந்துருச்சு. டாப்லையும் பாருங்க, அழகா வந்து இந்த இடத்துல இருக்கு, சேர்ந்துருக்கு. இந்த ரெண்டு மட்டும் தான் சேரல. ஸோ இதை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு கேட்குறாரு. அதனால தான் அந்த டவுட் வந்திருக்கு. ஆக்சுவலாக ஒன்று வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இந்த 2 லேயர் சால்வ் பண்ணி முடிச்ச உடனே 3வது லேயர் எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து பிகினர் மெத்தட் போகும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணால் ப்ளஸ் தான் போடணும். அவர் வந்து ப்ளஸ் போடலை. என்ன காரணம்னா, இப்போ அழகாக எல்லாமே சேர்ந்துருக்க விநாயகம் பண்ணுது, இதை மட்டும் கொஞ்சம் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டா சால்வ் ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் கேட்டிருக்காரு. கண்டிப்பாக சால்வ் ஆகாது. நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் தான் போகணும். அதாவது இந்த 2 லேயர் சால்வ் பண்ணிக்கிங்க. 3வது என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல ப்ளஸ் தான் போடணும். ப்ளஸ் போடுறதுக்கு என்னச்சுன்னா கிராஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இது சம்மந்தமாக நான் தெளிவாக வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் ரொம்ப சொல்கிறேன். இப்போ அவருக்கு வந்திருக்க வந்து லைன் பேட்டர்ன், அதாவது இந்த பேட்டர்ன் வந்திருக்கு. ஓகேவா? இந்த 2 லேயர் சால்வ் பண்ண உடனே லைன் பேட்டர்ன் வந்திருக்குது. என்னென்னலாம் வரலாம்? ஒரு டாட் பேட்டர்ன் வரலாம், ஒரு ஜே பேட்டர்ன் வரலாம். இப்படி இந்த மாதிரி தான் வரும். இந்த 3 தான் வரும். வந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி ப்ளஸ் போடணும். ப்ளஸ் போட்டு முடிச்சுட்டு தான் அடுத்த ஸ்டெப் போகணும். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ப்ளஸ் போடாமலே இங்கெல்லாம் சால்வ் ஆயிடுச்சே, வேற ஏதாவது வழி இருக்குமா அப்படின்னு டவுட் கேட்குறாரு. கண்டிப்பாக வந்து இது சால்வ் பண்ண முடியாது. சால்வ் பண்ணால் நீங்கள் வந்து என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் ப்ளஸ் தான் போடணும். ப்ளஸ் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த 4 கார்னரும் ஷஃபிள் ஆகும். ஓகே, இப்போ நான் வந்து இது எப்படி ப்ளஸ் போடணும்னு சொல்லி தரேன். உங்களுக்கு இதே போல் என்னோட கியூப் மாதிரியே வேணும்னா, நான் இப்படி ஹரிசாண்டலாக பிடிச்சிருக்கும் போது என்னையை பார்க்க ஆரஞ்சு இருக்கும். இதே போல் பண்ணிட்டு நான் இப்போ ஸ்க்ரீனில் ஒரு ஃபோட்டோ கட்டுற பாருங்க. இந்த ஃபார்முலா போடுங்க. அதே போல் உங்கள் கியூப் மாறும். இந்த ஃபார்முலா பேர் கிராஸ் ஃபார்முலா. இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்போ உங்கள் டாப்பில் லைன் பேட்டர்ன் இருக்குது. ஒவ்வொரு பேட்டர்னுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். எல்லாமே நான் டீட்டெயிலாக இருக்கேன். வேறு பேட்டர்ன் வந்து என்கிட்ட சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். இல்லை இது சம்மந்தமாக வீடியோவும் போட்டிருக்கேன். ஹரிசாண்டல் லைனில் வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? ஃபஸ்ட் ஸ்டெப்பு இதுதான் உங்களோட ஃப்ரண்ட்டு. இந்த ஃப்ரண்ட் லேயரை அப்படி ரைட்டில் ரொட்டேட் பண்ணணும். இது ஃபஸ்ட் ஸ்டெப். 2வது ஸ்டெப் என்ன செய்யணும்? உங்களோட ரைட் சைடு இருக்கு பார்த்தீங்களா, ரைட் சைடை அப்படி மேலே திருப்பணும். 3வது ஸ்டெப்பு உங்களோட டாப் லேயர் இருக்குது பார்த்தீங்களா, டாப் லேயரை அப்படி லெஃப்ட்டில் திருப்பணும். 4வது ஸ்டெப்பு உங்கள் ரைட் லேயரை திரும்ப கீழே கொண்டு வரணும். 5வது ஸ்டெப்பு உங்கள் டாப் லேயரை திரும்பவும் ரைட்டில் திருப்பணும். லாஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும்னா, ஃபர்ஸ்ட் ரைட்டில் திருப்பினீங்க பார்த்தீங்களா ஃப்ரண்ட் லேயரை, மறுபடியும் அதை எடுத்து கொண்டு போயிடணும். அவ்வளோதாங்க. இப்போ என்னாச்சு? இந்த கார்னர்லாம் கலைஞ்சிருச்சு. ஆனால் +2 வந்துடுச்சு பாருங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் சந்தோஷ் நீங்கள் இதே போல் போட்டீங்க அப்படின்னா உங்கள் காயின் இந்த மாதிரி ஷஃபிள் ஆகிடும். ஷஃபிள் ஆனோன்னு என்ன செய்யணும்? நீங்கள் அடுத்து என்ன செய்யணும்னா இந்த எட்ஜெல்லாம் சால்வ் பண்ணணும். உங்களுக்கு எட்ஜ் என்னது? இங்கே ஒன்று சால்வ் ஆகிருக்குது, இங்கே சால்வ் ஆகலை, இங்கே சால்வ் ஆகலை, இங்கே சால்வ் ஆகலை. அப்போ என்ன செய்யணும்? ரொட்டேட் பண்ணி பார்க்கணும். இங்கே ஒரு ஆரஞ்சு சால்வ் ஆகிருக்கு, இங்கே சால்வ் ஆகலை, இங்கே சால்வ் ஆகலை, பாருங்க இங்கே சால்வ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இந்த 2 இடமும் சால்வ் ஆகிடுச்சு. 2 இடம் சால்வ் ஆன என்ன செய்யணும்? இதை வந்து டீட்டெயிலாக சொல்லணும்னா, சில பேருக்கு என்ன ஆகும்னா 2 இடம் சால்வ் ஆகும். சில பேருக்கு இந்த இடம் சால்வ் ஆகிருக்கும், ஆப்போசிட் இடம் சால்வ் ஆகிருக்கும். இந்த 2 வந்தாலும் ஒரே ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா? கார்னர் ஃபார்முலா. இந்த மாதிரி வந்துட்டு அப்படின்னா நீங்கள் ஒரு டைம் போட்டால் போதும். இந்த மாதிரி ஆப்போசிட் சைடு வந்துச்சுன்னா அதுக்கு நான் தனியாக வீடியோ வச்சிருக்கேன், வேணா கேளுங்க, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ ஒன்லி ஃபார் இந்த வீடியோ சந்தோஷ்காக வேண்டி. ஸோ அவர் கியூப்ல இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி தான் கட்டாயம் அவருக்கும் வரும். ஏன்னா அவர் எப்படி கியூப் வச்சிருக்காரோ அதே போல் நான் மேட்ச் பண்ணிட்டேன். அதனால் அவருக்கு ஆரஞ்சும் ப்ளூவும் தான் சேரும். ப்ளூ சேர்ந்ததுக்கப்புறம் இந்த கியூபை இப்படி பிடிச்சிக்கங்க. அதாவது சேர்ந்த பாகம் லெஃப்ட் சைடில் இருக்கட்டும், ஆரஞ்சு நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கட்டும், ப்ளூ நமக்கு லெஃப்டில் இருக்கட்டும். நமக்கு என்ன பண்ணப்போ இந்த ரெட் வித் ஒயிட்டு இங்கே போகணும், இந்த க்ரீன் வித் ஒயிட் இங்கே போகணும். இந்த 2 மட்டும் இன்டர்சேஞ்ச் ஆகணும். வேறு எதுவுமே கலையக்கூடாது. அதுக்கு என்ன செய்யணும்? கார்னர் ஃபார்முலா. அந்த கார்னர் ஃபார்முலா ஃபோட்டோ அப்படி பாருங்கள். அந்த ஃபோட்டோ பார்த்து அப்படியே அதில் இருக்க ஸ்டெப் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இப்படி பிடிச்சிக்கங்க. இதுதான் உங்களுக்கு ஃப்ரண்ட். இங்கே தான் பண்ணணும். இந்த இடத்துல போடுறதுனால தான் இப்போ கார்னர் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும்? டாப்பில் வந்து இந்த சேர்ந்த லேயர் இருக்கணும், இங்கே வந்து சேர வேண்டிய லேயர் இருக்கணும், இந்த இடத்துல பண்ணணும். இந்த 2 காயினும் ஸ்வாப் ஆகணும். ஸோ 2க்கும் சென்டரில் போடுறதுனால இது வேறு கார்னர் ஃபார்முலா. இந்த கார்னர் போடுறதுனால கார்னர் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ணிச்சுன்னா இந்த கார்னரை ஒரு டைம் கீழே இருக்கணும். ஸோ இந்த கார்னர் இங்கே வந்துருச்சு. 2வது என்னச்சுன்னா பாட்டை தான் ரைட் சைடில் 2 டைம் ரொட்டேட் பண்ணணும். 1 2. இப்போ இங்கேருந்து எல்லோ பீஸ் எங்கே போயிடுச்சு? இங்கே போயிடுச்சு. 3வது ஸ்டெப் என்னச்சுன்னா கீழே இறக்குனது பழையபடி 4 மேலே கொண்டு போயிடணும். 4வது ஸ்டெப் என்னச்சுன்னா பாட்டமை இன்னொரு முறை ரொட்டேட் பண்ணணும்.
இப்போ என்ன இருக்கு, இங்க இருந்த எல்லோ இங்க வந்துடுச்சு. ஓகே, அடுத்து என்ன பண்ணணும், ரைட் சைடை ஒரு டைம் கீழே இறக்கணும். அடுத்து பாட்டத்தை இன்னொரு முறை ரொட்டேட் பண்ணுங்க. இப்போ பாருங்க அழகா ஒரு ரவுண்ட் அடிச்சு வந்து இங்கே வந்துடுச்சா, திரும்ப மேலே கொண்டு போயிருங்க. மேலே கொண்டு போயிட்டு திரும்ப ரைட் சைடை இதை ஒரு பாட்டத்தை வந்து ஒரு டைம் இப்படி திருப்புங்க. பாருங்க சேர்ந்துருச்சா, சேர்ந்துருச்சு 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 சேர்ந்துருச்சு. ஓகேவா, இது பேர் கார்னர் ஃபார்முலா. இதுக்கு அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த 4 கார்னரும் சரியான கார்னரான்னு செக் பண்ணணும். ஓகேவா, இப்போ அவருக்கு என்ன கார்னர் இருக்குது, இங்கே க்ரீன் இருக்குது, இங்கே க்ரீன் இருக்குது, இங்கே ரெட் இருக்குது, இங்கே ரெட் இல்லை, அப்போ இது தப்பான கார்னர். அப்போ இந்த கார்னர் செக் பண்ணுங்க. இங்கே ரெட் இருக்குது, இங்கே ரெட்டே இல்லை, அப்போ இது தப்பான கார்னர். இங்கே ப்ளூ இருக்குது, ரெட் இருக்குது, ஆனால் அங்கே ஆரஞ்சாக இருக்குது, அப்போ இது தப்பான காயின். இங்கே பாருங்க இதுவும் அதே தான், இங்கே ரெட் இருக்குது, இங்கே ரெட். அப்போ என்னாச்சுன்னா இவருக்கு வந்திருக்க 4 கலருமே தப்பான கலர். ஓகே, 4 காயினுமே தப்பான காயின். அப்போ என்ன செய்யணும், கியூப்பை வந்து இப்படியோ இல்லை இப்படியோ ஏதோ ஒரு இடத்துல பிடிச்சிட்டு என்ன ஃபார்முலா போடணும், எல் ஃபார்முலா போடணும். எல் ஃபார்முலா என்னது, இப்போ வந்து ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்க, இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அப்படி போடுங்க. அந்த ஃபார்முலா ஒரு டைம் போட்டால் என்ன ஆகும்னா, கண்டிப்பாக 4 கார்னரில் ஏதாவது ஒரு காரணம் சேரும். ஓகேவா, இப்படி பிடிச்சிக்கங்க. இந்த கலர் இப்படி தான் பிடிக்கணும் விஷயம் இல்லை, எப்படிலாம் பிடிச்சிக்கலாம். ஏன்னா இப்போ நமக்கு வந்து எந்த கார்னருமே சேரல, 4 கார்னருமே தப்பாக இருக்கிறதுனால நீங்கள் கியூப் எப்படிலாம் பிடிச்சிக்கலாம். அதனால கியூப் இப்படிலாம் பிடிக்கக்கூடாது. டாப்பில் வந்து எல்லாம் இருக்கணும், கீழே வந்து சேர வேண்டிய காயின் இருக்கணும். இப்படி பிடிச்சிக்கிட்டு ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், ரைட் சைடை கீழே இறக்கணும், பாட்டத்தை ரைட்டில் ரொட்டேட் பண்ணணும். ரெண்டாவது ஸ்டெப்பு லெஃப்ட் சைடை கீழே இறக்கணும், பாட்டத்தை லெஃப்டில் ரொட்டேட் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்காக சேர்ந்துடும். இது மேலே கொண்டு போயிருங்க. அடுத்து இந்த காயின் சேர வேண்டிய காயின் இங்கே இருக்கும், பழையபடி அதை ரைட்டில் திருப்புங்க, அப்படி மேலே கொண்டு போயிருங்க. அப்புறம் இந்த காயினை வந்து ஒரு டைம் பாட்டம் லேயரை லெஃப்ட்டில் திருப்புங்க. இந்த ஃபோட்டோவில் இருக்க பாருங்க, அதை அப்படியே பண்ணிடுங்க, ஒன்றுமே இல்லை. அந்த ஃபோட்டோ பார்த்து அப்படியே காப்பி அடிச்சிருங்க. இப்போ செக் பண்ணி பாருங்க, இங்கே சேரல, பாருங்க இங்கே சேர்ந்துருச்சு. பாருங்க சேர்ந்துருச்சுன்னு என்ன சொல்கிறேன்னா, இதுக்கு தேவையான ரெட்டு இங்கே இருக்குது, ப்ளூ இங்கே இருக்குது, ஒயிட் இங்கே இருக்குது. இதுதான் கரெக்டான காயின். இன்னும் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணும், அது ஒன்றும் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. இது சரியான காயின், இது தப்பான காயின், இதுவும் தப்பான காயின், இதுவும் தப்பான காயின். அப்போ இப்போ என்ன செய்யணும்னா, இப்போ அதே ஃபார்முலா தான் போடணும். என்ன செய்யணும்னா, சேர்ந்த காயினை லெஃப்ட் சைடு வச்சுக்கணும். இது சேர்ந்த காயின். இதுக்கு முன்னாடி பண்ணும்போது என்ன பண்ணணும், எப்படிலாம் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம்னு சொன்னா, இப்போ அப்படி பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு காயின் சேர்ந்துருச்சு அப்படின்னா அந்த காயினை லெஃப்ட் சைடில் வச்சுக்கணும். லெஃப்ட் சைடில் வச்சுட்டு இதே ஃபார்முலா தான், அந்த ஃபோட்டோ பார்த்து அப்படி போடுங்க. ஒரு டைம் போட்டால் சேர்ந்துடும். அப்படி சேரலை அப்படின்னா இன்னொரு முறை போட்டிங்கன்னா கட்டாயம் சேர்ந்துடும். ஓகே, மேக்ஸிமம் 2 டைம் தான் போட வேண்டியிருக்கும். ஓகேவா, இப்போ இங்கே லெஃப்ட் சைடு இருக்கணும், சேர்ந்த பாகம் லெஃப்ட் சைடில் இருக்கணும். இந்த இடத்துல ஃபஸ்ட் ஆரம்பிங்க, கீழே இறக்கணும், பாட்டத்தை ரைட்டில் திருப்பணும், அடுத்து லெஃப்ட்டை கீழே இருக்கணும், பாட்டத்தை லெஃப்ட்டில் திருப்பணும். திருப்பும்போது இங்கே அழகாக சேர்ந்துடும். மேலே கொண்டு போயிருங்க, திரும்ப பாட்டத்தை ரைட்டில் திருப்பிடுங்க, அப்படி மேலே கொண்டு போயிருங்க, திரும்ப பாட்டத்தை ஒரு டைம் லெஃப்ட்டில் திருப்பிடுங்க. ஃபோட்டோவை பார்த்து அப்படி பண்ணிடுங்க. ஓகேவா, இப்போ செக் பண்ணி பாருங்கள். இப்போ இங்கே ரெட்டு இருக்குது, நமக்கு தேவையான காயின் ரெட்டு வரல, இங்கே க்ரீன் இருக்குது, க்ரீன் இல்லை. அப்புறம் இந்த காயின் பாருங்கள், இங்கேயும் வரல. அப்போ என்ன ஆகுது, திரும்ப தப்பாக தான் இருக்குது. அப்போ என்ன செய்யணும், இன்னும் ஒரு முறை போட்டால் கட்டாயமாக வந்துடும். ஓகேவா, அதே போல் சேர்ந்த காயின் லெஃப்ட் சைடில் வச்சுக்கோங்க, ரைட் சைடை ஒரு முறை கீழே இருக்குங்க, பாட்டத்தை ரைட்டில் திருப்புங்க, லெஃப்ட்டை ஒரு முறை கீழே அனுப்புங்க, பாட்டத்தை ஒரு டைம் லெஃப்ட்டில் திருப்புங்க, இது சேர்ந்துடும். அப்படி மேலே கொண்டு போங்க, இதோட பீஸ் இங்கே இருக்கும், அதனால் பாட்டத்தை வந்து ரைட்டில் திருப்பி இது சேர்ந்துடும், இது மேலே கொண்டு போயிருங்க. அப்போ இந்த காயின் சேராமல் இருக்கும், இதை லெஃப்ட்டில் திருப்புங்க. இந்த ஃபோட்டோ பாருங்கள், வேறு ஒரே ஃபார்முலா தாங்க திரும்ப போட்டுருக்கோம். இப்போ பாருங்கள் அழகாக சேர்ந்துருச்சா, தேவையான காயின் வந்துருச்சு. இங்கே பாருங்கள் அழகாக சால்வே ஆகிடுச்சு. பாருங்க, இங்கேயும் சேர்ந்துருச்சு, இங்கேயும் சேர்ந்துருச்சு, இங்கேயும் சேர்ந்துருச்சு, 4 பக்கமும் சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இந்த கியூபை ரொட்டேட் மட்டும்தான் பண்ணணும். ஓகேவா, இந்த ஆரஞ்சு இந்த பக்கம் போகணும், இந்த ப்ளூ இந்த பக்கம் போகணும், இந்த ரெட்டு இந்த பக்கம் போகணும், இந்த ஆரஞ்சு பக்கம் போகணும், எல்லாம் ஒரே போல தான். அப்போ என்ன செய்யணும்னா, இப்படி கியூபை பிடிச்சிங்க. இப்போ நல்லா சால்வான பீஸ் பார்த்தீங்களா, அதாவது கலர் மேட்சான பீஸை லெஃப்ட் வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு என்ன பண்ணலாம், 4மே தப்பாக இருக்கலாம். தப்பாக இருந்தால் பிரச்சனை இல்லை, நீங்கள் இப்படி வச்சுட்டு டபுள் சைடு கார்னர் பண்ணலாம். ஒரு டைம் போட்டிங்கன்னா ஏதாவது ஒரு பக்கம் சேர்ந்துடும். இந்த மாதிரி ஒரு பக்கம், அதாவது கலர் நல்லா மேட்ச் ஆயிரும். ஸோ மேட்ச் ஆனோடனே அதை வந்து உங்களோட லெஃப்ட் சைடில் பிடிச்சிங்க. இப்போ பிடிக்கும்போது லெஃப்ட் சைடில் இருக்கணும், இதுதான் லெஃப்ட் சைடு. இப்போ நம்ம இந்த ஃபார்முலா இங்கே ஒரு டைம் போட்டுட்டு அதே போல் லெஃப்ட் சைட் கார்னர் ஃபார்முலா ஜோடியாக போடணும். ஓகே, அது 2 ஃபார்முலா போட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த காயின் ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகும், வேறு எதுவுமே கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. 2 டைம், அதாவது ரைட் சைடில் போடுற மாதிரியே லெஃப்ட் சைடில் போடணும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், ரைட் சைடை ஒரு டைம் கீழே இருக்கணும். அதே கார்னர் ஃபார்முலா முன்னாடி காமிச்சிங்களா, அதே கார்னர் ஃபார்முலா. பட் இதில் லாஸ்ட்டை போட்டு மிஸ் ஆகும். நான் இதுக்கு தனியாக ஃபோட்டோ வச்சுருக்கேன் பாருங்க, இந்த ஃபோட்டோ பார்த்து அப்படி பண்ணிடுங்க. ரைட் சைடை கீழே இருக்கணும், பாட்டத்தை 2 டைம் ரொட்டேட் பண்ணணும், அடுத்து ரைட் சைடு மேலே கொண்டு போயிடணும், பாட்டத்தை இன்னொரு ரொட்டேட் பண்ணணும், அடுத்து ரைட் சைடை கீழே இறக்கணும், பாட்டத்தை இன்னொரு கொண்டு வந்துருங்க. இப்போ கலர் மேட்ச் ஆயிரும்.
மேலே கொண்டு போயிருங்க. இப்போ ஒன்றுமே சேர்ந்துருக்காது, நீங்கள் அப்படியே விட்டுறக்கூடாது, பாதி தான் முடிச்சிருக்கீங்க. அடுத்து நினச்சிங்கன்னா இந்த கை இப்படி மாற்றிக்கிட்டு லெஃப்ட் சைடில் அதே போல் கார்னர் ஃபாலோ பண்ண நினச்சோன்னா லெஃப்ட்டை கீழே இறக்கணும், பாட்டத்தை லெஃப்டில் 2 டைம் ரொட்டேட் பண்ணணும். 1 2. அடுத்து கீழே இருக்கிறத பழைய மேலே கொண்டு போயிருங்க. அடுத்து பாட்டத்தை இன்னொரு ரொட்டேட் பண்ணுங்க. அடுத்து லெஃப்ட் சைடை கீழே இருக்குங்க, பாட்டத்தை இன்னொரு ரொட்டேட் பண்ணுங்க. எல்லாம் சேர்ந்துருச்சா? அப்படி மேலே கொண்டு போயிருங்க. இப்போ என்னாச்சு பாருங்க, இதுவும் சேர்ந்துருச்சு, இதுவும் சேர்ந்துருச்சு. ஓகே, அடுத்து என்ன செய்யணும்? இந்த 2 தான் சேரணும். அந்த 2 சேரணும்னு சொல்லி இப்படி போடக்கூடாது. திரும்பவும் என்ன செய்யணும்? இந்த பக்கம் சேர்ந்த பாகம், இந்த பக்கம் சேர வேண்டிய பாகம். இப்போ இதே போல ஃபார்முலா போடும்போது என்ன ஆகும்னா, இது சால்வ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இதுவும் சால்வ் ஆயிடும். ஓகேவா? போடுறோம் பாருங்க. அதே போல ஜோடி, ஒரு ஜோடி ஃபார்முலா போடணும். ரைட் சைடை கீழே இருக்கணும், பாட்டத்தை 2 டைம் ரொட்டேட் பண்ணணும், ரைட் சைடை மேலே கொண்டு போகணும், பாட்டத்தை இன்னொரு ரொட்டேட் பண்ணணும், ரைட் சைடு கீழே கொண்டு வரணும், பாட்டத்தை இன்னொரு ரொட்டேட் பண்ணணும். கலர் மேட்ச் ஆகிடுச்சு, அப்படி மேலே கொண்டு போயிருங்க. அப்படி எல்லாம் கலைஞ்சிருக்கும், கவலைப்படாதீங்க. நீங்கள் இது பண்ணி முடிச்சுட்டு கியூபோர்டை மாற்றிடாதீங்க. இப்போ ப்ளூ ஸ்பேஸ் இருக்குன்னா அதை அப்படி உங்களை பார்த்துருக்கு அப்படின்னா அதே மாதிரி தான் இருக்கணும். மாற்றி கட்டி வச்சிடாதீங்க, கன்ஃபியூஸ் ஆகிடும். லெஃப்ட் சைடில் அதே போல் வந்து லெஃப்ட் சைடு கார்னர் ஃபார்முலா கீழே இறக்கணும், பாட்டத்தை லெஃப்டில் 2 டைம் ரொட்டேட் பண்ணணும், லெஃப்ட் சைடு இதில் மேலே கொண்டு போகணும், பாட்டத்தை இன்னொரு ரொட்டேட் பண்ணணும், லெஃப்ட் சைடை கீழே இறக்கணும், பாட்டத்தை இன்னொரு ரொட்டேட் பண்ணணும். அப்படி சேர்ந்துடும், திரும்ப மேலே கொண்டு போயிருங்க. இப்போ பாருங்க, நமக்கு என்ன ஆச்சு? சால்வ் ஆகலைன்னு வருத்தப்படாதீங்க. இன்னொரு முறை இதே போல் ஒரு செட் ஃபார்முலா போட்டிங்கன்னா கட்டாயமாக சால்வ் ஆகிடும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? ரைட் சைடு கார்னர் ஃபார்முலா கீழே இருக்கணும், இந்த ஃபோட்டோ பார்த்து அப்படி காப்பி அடிச்சிருங்க. 2 டைம் ரொட்டேட் பண்ணணும், மேலே கொண்டு போகணும், இன்னொரு முறை கீழே இறக்கணும், இன்னொரு முறை சேர்ந்துடும், மேலே கொண்டு போயிருங்க. அதே போல் லெஃப்ட் சைடு கீழே இறக்கணும், இப்போ லெஃப்ட் சைடு கார்னர் ஃபார்முலா 2 டைம் ரொட்டேட் பண்ணணும், மேலே கொண்டு போகணும், லெஃப்ட் சைடு கீழே இறக்கணும், இந்த கொண்டு வரணும். அவ்வளோதாங்க, சேர்ந்துச்சு பாருங்க. அழகாக குரூப் சேர்ந்துச்சு பார்த்தீங்களா? சந்தோஷ், உங்களோட டவுட்டெல்லாம் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ஏதாவது டவுட் இருந்தால் கூட கேளுங்க. பட் இப்போ நான் வந்து ஒன்லி வந்து ப்ராபபிலிட்டி எல்லாத்தையும் கவர் பண்ணல, சந்தோஷுக்கு தேவையானதான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் இதோட ஃபுல் வீடியோ நிறைய நான் போட்டிருக்கேன். நிறைய டைப்லாம் சேவ் பண்ணுறதுக்கு நான் சால்வ் பண்ணுறதுக்கு நான் சொல்யூஷன் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு டவுட் இருந்தால் கேளுங்க. உங்களுக்கு இதை போல் டவுட் தான் எங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். இவ்வளோ இந்த வீடியோ பொறுமையாக பார்த்துக்க ரொம்ப நன்றி.